ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை அல்வா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது செய்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கோதுமை அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அல்வா செய்கிறதுக்காக ஒரு சாஸ்பேனில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இதில் 1 கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன். சீனி நல்லா கரையட்டும். இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லைங்க, சீனி கரைஞ்சால் போதும். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நான்ஸ்டிக் பேனில் 1 கப் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு 1 கப் நெய் ஈக்குவலாக எடுத்துக்கணுங்க. நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ அதில் முதல்ல நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அல்வாவுக்கு தேவையான முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடுறேன். அதே நெய்யில் எடுத்து வச்சுருக்க 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் மாவை நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும். கோதுமை மாவு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கலர் கூட நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம உருக வச்சுருந்த சீனியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதே மாதிரி அந்த 3 கப் தண்ணியும் சேர்த்துறணும். சீனி கரைய வச்சுருந்த 3 கப் தண்ணியும் 3 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா சுருண்டு வரணும். அல்வா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. அல்வா நல்லா சுருண்டு வந்துருச்சு. நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நம்மளோட டேஸ்டியான கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.